பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். பேபி என்ன தலைய ரொம்ப வலிக்குதுடி. டீ வேணுமா காஃபி வேணுமா? ஆஹா, ஏன்னா உங்க அம்மா வீட்டுக்கு போறியா 2 நாளைக்கு? சத்யா, நீ இதோ பக்கத்துல நிக்கிற, மங்களா தெரியுற, உன் ஃப்ரெண்ட் அதோ தூரத்துல இருக்கா, தெளிவா தெரியுது. இது கிட்ட பார்வையா தூர பார்வையா? ரெண்டும் கிடையாது, கெட்ட பார்வை. சும்மா எப்ப பாரு இதே சொல்றது. ஏன்டா அம்மா திட்டிக்கிட்டே இருக்க? அப்புறம் என்னடா வயிறு வலிக்குதுன்னு சொல்றேன், செல்லையே நோண்டிக்கு இருந்தா இப்பதான் வயிறு வலிக்குன்னு சொல்லுறா. உர்ரா அம்மா எது சொன்னாலும் உன் நல்லதுக்காண்டா சொல்லும். ஏன்டா என்னடா ஆச்சு? தூசி விழுந்துச்சுடா. அதுக்குதான் செல்ல நோண்ட கூடாதுன்னு சொல்றது. வீட்டுல ஒரு வேலை செய்யறது இல்ல, துணி தைக்கிறது இல்ல, பாத்திரம் விளக்கறது இல்ல, என்னையும் பாத்துக்கிறது. எப்ப பார்த்தாலும் ரீல்ஸே நோண்டிட்டு உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி கூட்டு போக சொல்றீங்க. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், என் புருஷன் வரதட்சணை கூடன்னு சொல்லி நான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் அட்ரஸ் சொல்றேன், என்னை வந்து காப்பாத்துங்க ப்ளீஸ். நீ வீட்டுல எந்த வேலையும் செய்ய வேணாம், எல்லாமே நானே பாத்துக்கிறேன். உனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும்ல, அதுவும் இப்ப நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ ரெஸ்ட் எடு, ரீல்ஸ் மட்டும் பாரு, ஒன்னும் பிரச்சனை. இந்த காலையார் அழுத்து வா. என்னது குழம்பு கொண்டு வர தரணியா? குழம்பு கொண்டு வா. இந்த கொண்டு வரேன்டா, ரெடி ஆயிடுச்சுடா, நான் கொண்டு வரேன். ஆமா, எவ்வளவு நேரம் ஆகுது? போனை பார்த்துக்கிட்டே சமைச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? அப்புறம் சீக்கிரமா சமைக்க முடியும். குழம்பு ரெடி ஆக மாட்டேங்குது. அனுப்பிச்சிருக்காளே, நல்லா இருக்கே, உடனே அவன் ட்ரை பண்ணிடுவான். என்ன குழம்பு கொண்டு வர சொல்ல கிச்சன் குழம்பு வேகமா ஓடுது, என்ன பாப்போம். சூப்பரா நான் மீன் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, வீட்டுல இருந்தா எல்லா வேலையும் நம்மளே செய்ய சொல்லுவாங்களே. அத்தை குடுங்க அத்தை, நீங்க உட்காந்துருங்க. எதுக்கு இந்த வெயில்ல? நான் போயிட்டு வரேன், உட்காருங்க. நான் போய் வரமா? அத்தை நீங்க உட்காருங்க, போயிட்டு வரேன். கண்ணா சொல்ல மேடம். அவனுக்கு கேட்கணும்னு நினைச்சேன், வர வர எங்க அம்மா மேல ரொம்ப பாசமாயிடுச்சு போல. இவ்வளவு அடிக்கிற வெயிலையும் நீ போய் மீன் மார்க்கெட் போயிட்டு வரேன்னு சொல்ற பாரு. ஆமா, போயிட்டு வந்தா இதை சாக்கொண்டு போய் பத்துருவாங்க. இது நான் போயிட்டு வந்தா அவங்கள செய்ய விட்டு நான் பத்துருவேன்ல. எடுத்து போலாம். ஏங்க என்னங்க ஒரே நரமுடியா இருக்கு? ஏய், நீ நரமுடியை விட்டுட்டு பேனை மட்டும் பாரு. ஐயா ஐயா, வயசாகி போச்சா? ஏ, அது இளநரடி, வயசுல ஒன்றும் ஆகல. எது இளநர? அது எல்லாம் கிளநர. கொஞ்சம் நெஞ்ச ஆட்டம் ஆடுனிய, இனி இருக்க வேண்டியதே. ஏன் அப்படி இருக்கணும்? அப்படிதான் வயசாகி போச்சுல. ஓடி போக்கத்தவல. ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸை விட ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு தாண்டி பவர் அதிகம். இந்தா போய் உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நான்வெஜ் வாங்கிட்டு வா. எனக்கு பிடிச்ச மாதிரி நான்வெஜ்ஜா? சிக்கன் வாங்கிட்டு வருவா. சிக்கன் கிரேவி வச்சுட்டு சாதம் வச்சிடலாமா? இவ்வளோ வெயில்ல சிக்கன் வேணுமா உனக்கு? ஹீட்டு. சரி, அப்ப மட்டன் பிரியாணி. மட்டன் அவ்வளோ பட்ஜெட் யோசிக்கல நான். என்னத்தையும் யோசிச்சிட்டேன். சரி, வேற என்ன? ஃபிஷ் தான் இருக்கு ஆப்ஷனு. ஃபிஷ் என்ன, ஒரு இறா இல்லைன்னா வறுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிஷ் வாங்கிட்டுருவா. மத்தி சாப்பிடணும் போல இருக்கு எனக்கு. இவர் பேக் கொடுத்து போய் மத்தி மீன் வாங்கிட்டு வாங்க, சமைச்சு சாப்பிடலாம் அப்படிதான் சொல்லணும், புரியுதா? கொடுத்துட்டு போங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான்வெஜ் வாங்கிட்டு வாங்க, சாப்பிடலாம். உனக்கு மத்தி பிடிச்சிச்சுன்னா வாங்கிட்டு வா, இல்லைன்னா உனக்கு நான்வெஜ் வேணாம்னா விட்டுரு. குட்டு, என்ன குட்டு இப்படி மொபைல் யூஸ் பண்ணிட்டே சாப்பிட்டா எப்படி சாப்பாடோட டேஸ்ட் தெரியும்? மொபைல் கீழே வச்சு சாப்பிடு. எப்படி இருக்கு? உப்பே இல்லடி, முன்னாடி பண்ணு, உப்பு எடுத்துட்டு வா. பரோட்டா எவ்வளோ ஹார்டா இருக்கு தெரியுமா? தண்ணி குடு, முழுங்கவே முடியல. தண்ணி கூட பக்கத்துல இல்ல. குட்டு, உனக்கு நான் ஒரு ரீல் அனுப்பியிருந்தேன், அந்த ரீலை பாத்தியா? அப்படியா? செம காமெடியா இருந்துச்சு. அப்படியா? உயிரே உயிரே, எப்படியாவது ஓடிவிடு. சரிக்கா, நான் சாயந்தரமா கூப்பிடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நல்லா பேசினாங்க அக்கா. யார் முதல்ல பேசுனது? நான் தான். உனக்கு வெக்கமா இல்லையா? ஏங்க என்னாச்சு?
எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், லைஃப்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும்டி. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்னா வாழ்க்கையில எதுவுமே நீ ஜெயிக்க முடியாது. நீ உங்ககிட்ட எல்லாம் சொல்றதே வேஸ்ட் டி. சாரிங்க. ஏதாவது பேசுன பல்லுகள்லாம் வச்சிருவேன். முதல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் கத்துட்டு அப்புறம் வந்து என்கிட்ட பேசு. A few minutes later. என்ன மாமா திரும்பி வராரு? போன் எங்க வச்சு? என்ன இது? என்னது இது? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மாமா. சாம்பார் ஆப் எனக்கு புத்திய அத்தை உங்க பையன் போன் பண்ணாரு அத்தை. என்னம்மா என்ன சொன்னா? என்ன கிளம்பிரு படத்துக்கு போலான்னு சொன்னாரு அத்தை. சரிம்மா போயிட்டு வாம்மா. சரிங்க அத்தை. ஐயோ அத்தையும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே நீங்க வரீங்களான்னு. சரி திரும்ப கேப்போம். அத்தை நீங்களும் வரீங்களா? ஐயோ நான் எதுக்குமா? நீங்க சின்னஞ்சிருசுங்க ஜாலியா போறீங்க, நடுவுல பெருச்சாலி மாதிரி நான் எதுக்குமா? என்ன அத்தை கரெக்டா சொல்றாங்க. சினிமாவுக்கு போயிட்டு அப்படியே நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிட்டு வாங்கம்மா. எப்பயுமே என் மருமக சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்கணும். போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணணும் தெரியல அத்தை. உங்களை மாதிரி மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அடுத்த ஜென்மத்திலும் நீங்க தான். டைம் ஆச்சு, இங்க நின்னு யாருக்கிட்டமா இன்னும் பேசிக்கிட்டு இருக்கா? இருக்கணும். நான் தூக்கி வைக்கிறேன். அப்பல லண்டன் போறது சரி. அங்க நம்ம பெரியப்பா இருக்காங்க, எதனால அவர் கால் பண்ணிக்க, நான் பாத்துக்கிறேன் சொல்றேன். நீ பாத்து போயிட்டோம். அப்பல பாத்து போயிட்டோம். வரேன்டா. பாத்து போயிட்டோம். வெளியூர் கூட தனியா போக மாட்டானே மாப்பிள்ள. வெளிநாடு போய் என்ன கஷ்டப்பட போறான்னு தெரியல. யாரு? நான் தான்டா. ஏ மாப்பிள்ள லண்டன்காரா, வாடா உள்ள வாடா. தண்ணி குடி. அந்த மாப்பிள்ள லண்டன்காரன். எப்ப வந்திய லண்டன்ல இருந்து? நேத்து நைட் வந்த மாப்பிள்ள. சரி அதான் சரி வந்து உன்னை பாத்துட்டு போயிடலாமே சொல்லிட்டு வந்தேன். லண்டன்ல எப்படி இருக்கு மாப்பிள்ள? ஏதோ இருக்கு. என்ன மாப்பிள்ள அவன் அப்படி இருக்கு இப்படி இருக்குங்கிறான், நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? கடனை கட்டணுமா, தூங்கணுமா, எந்திரிச்சோமா, வேலைக்கு போனோமா, இப்படியே வாழ்க்கை முடிஞ்சு வச்சு மாப்பிள்ள லண்டன்ல. சரி விடு மாப்பிள்ள, சுத்தி பார்க்கலன்னா என்ன? ஏதோ 2 வருஷம் போய் வேலை பார்த்ததுக்கு கடன் அடைச்சு விட்டீல, அது போதாதா? இனிமே நிம்மதியா இருப்பீல? கடன் அடைச்சிட்ட மாப்பிள்ள. ஆனா இந்த வீட்டு கடன் மட்டும் இருக்கு. அப்ப என்ன கடன் அடைச்ச? லண்டன் போறதுக்காண்டி வாங்கியிருந்தேன் மாப்பிள்ள 12 லட்சம் ரூபா. அதை அடைச்சிட்டேன் மாப்பிள்ள. இந்தாடா எங்க அம்மா பேங்க்ல உட்காந்துருக்கு, நான் போகணும்டா. எதுக்குடா? அடுத்து சிங்கப்பூர் போறேன்ல, அது கடன் வாங்குறதுக்கு. நானும் ஆரம்பத்துல இப்படிதான் மாப்பிள்ள பயந்தேன். ஆனா லண்டன் போறதுக்கு தான் 8 லட்சம் 12 லட்சம் 15 லட்சம் தேவைப்படுது. சிங்கப்பூர் போறதுக்கு அப்படி இல்ல மாப்பிள்ள, வெறும் 4 லட்சம் ரூபா தான் சிங்கப்பூர் போயிட்டு வந்துடலாம். அதான் 4 லட்ச ரூபா கடனை வாங்கிட்டு சிங்கப்பூர் போறேன். மாசம் 20,000 ரூபாய் சம்பளம். சிங்கப்பூர் போயிட்டு 2 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு